வாத்தியார் எந்த விதமான சிக்கல் இல்லாத ரிட்டையர் ஆகிறான்னா வாழ்க்கையிலே அவரை விட ஒரு உயர்ந்தவங்க உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு நெருக்கடி வந்துடுது. இப்போ நெருக்கடி வந்துருக்குது சார். அந்த காலம் மாதிரிலாம் அந்த காலத்துலாம் போய் பண்ண முடியாது இப்போ. அதனால் அவனையும் நம்ம ரசித்து தான் நம்ம வழிக்கு கொண்டாடணும். ஏன்னா என் பையன்லாம் ஆன்சர் எழுதுவான் பாருங்கள். 36 வருஷத்தில் நான் விதவிதமான பையனெல்லாம் பார்த்துருக்குறேன். உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்ல அவன் அறிவாளி இருக்கிறான். அறியாமையிலையும் மகிழ்ச்சி இருக்கும், அறிவிலையும் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதுன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான். எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான். மற்ற 34 பேரும் பாரதியாரை பற்றி எழுதியிருந்தான். 34 பேரை விட அவனை தான் நான் ரொம்ப நேசித்தேன். ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே இப்படியும் யோசிக்கலான்ற ஒரு யோசனை அவனுக்கு வந்தது. பார்த்தீங்களா? அவன் தான் ஏன் வருங்காலத்தில் வார்டு மெம்பராக வருவான்? இல்லை, அவனுக்கு ஒரு தகுதி இருக்குது. இல்லை, அவனுக்கு ஒரு தகுதியும் பெருமையும் இருக்குதா இல்லையா? அவனை நம்ம உடனே இப்படிலாம் எழுதக்கூடாது, ஏன் நான் எதிர்பார்க்குற ஆன்சர் தான் நீ எழுதணும் சொல்லி எதிர்பார்க்கவே கூடாது. 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான். எங்கள் வாத்தியார் சொல்லிக்கிறார் ஞானம் வரும்னு சொல்லியிருக்காரு. அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே எழுதுவான். அவன் என்ன பார்க்குறானோ அதை எழுதுவான் சார். அதுக்காக நம்ம வருத்தப்படலாம் கூடாது.